அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா ஆம்லேட் எப்படி பண்ணலாங்கிறத குயிக்கா பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்து எத்தனை முட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 முட்டைக்கு தகுந்தா மாதிரி உப்பு, அது கூடவே வந்து நெறையா வந்து மிளகுத்தூளு, அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூளும் நம்ம சேர்க்க போறோம். ஸோ, அதனால வந்து மிளகுத்தூளு காரத்துக்கு தகுந்த மாரி எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூளு, மிளகுத்தூளு, மஞ்சத்தூளு, மிளகாத்தூளு, அது கூடவே வந்து கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸில் வந்து நான் மேகி சிக்கன் ஸ்டாக் க்யூப் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷன் தான். இது இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ வந்து நல்லா முட்டைய வந்து நல்லா மசாலாவோட நல்லா வந்து அடித்து நுரை வந்து வர அளவுக்கு நல்லா வந்து அடித்து வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வந்து கையில் கசக்கி விட்டு சேருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரு சின்ன தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாமே வந்து நீங்கள் முட்டை எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முட்டையை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பேன் ரெடி பண்ணலாம். பேனில் வந்து கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் விடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து ஏனத்தை சாய்ச்சிராம இந்த மாதிரி ஸ்பூனால் அள்ளி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனா எல்லா இடத்துலையுமே வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து சாய்ச்சி நீங்கள் நார்மலா நம்ம எப்போவுமே செய்கிற ஆம்லேட் மாரி செஞ்சீங்கன்னா, ஒரே இடத்துல நின்றும். நீங்கள் அங்கேருந்து நீங்கள் நவுத்தி நவுத்தி வச்சாலும் அது கரெக்டாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரௌனா வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுங்க. நல்லா வீடே மணத்துச்சு. அதை விட அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இனிமேல் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் மசாலா ஆம்லேட் செய்யணுங்கிறது வீட்லலாம் சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.